தங்கமே, இப்போ நீ படிக்க போற இந்த வார்த்தைகள் உன் இதயத்துல பட்டு உருக வைக்கும். நீ கேட்டது போல தலைப்பு எதுவும் இல்ல, நிறுத்தமும் இல்ல. ஆனா ஒவ்வொரு வரியும் உன்னோட உயிர்க்கு நேரா பேசி நீ கேட்கன உண்மையை மெதுவா உன்னடுக்கே உணர வைக்கும். என் தங்கமே, நீ கொடுத்த நல்லதை அந்த மனிதர் ஏன் மதிக்கலன்னு தெரியுமா? காரணம் உன்னோட நல்லதுல பிரச்சினை இல்ல, அந்த மனிதரின் மனசுல தான் பிரச்சினை இருந்தது. சில மனிதர்கள் தங்கமே, நம்ம கொடுக்கும் அன்புக்கு அர்த்தம் புரிஞ்சிக்கத்தக்க மனசு இல்லாம ஜான்மந்தான் ஆகுது. நீ கொடுக்கும் அன்பு, கவலை, கவனம் அவங்களுக்கு இயல்பாக கிடைக்காத ஒன்று. அதனால தான் அவங்க அதை சாதாரணம்னு எடுத்தாங்க. நீ கொடுத்த அன்பு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. ஆனா அவர்கள் மனசு அந்த ஆசீர்வாதத்தை தாங்கிக் கொள்ளத்தக்க அளவுக்கு வளராத குழந்தை மாதிரி இருந்தது. நீ யோசிச்சு பாரு தங்கமே, எப்பவும் கவலைப்படாம, எப்பவும் புரிஞ்சிக்காம, எப்பவும் உன்னை புறக்கணிச்ச மாதிரி நடந்த ஒருத்தருக்கு நீ கொடுத்த நன்மை எவ்வளவு உயர்ந்தது. அந்த கவனத்தை, அந்த நேரத்தை, அந்த நெஞ்சளவு அன்பை யாருக்கும் சாதாரணமா கொடுத்தே மாட்ட. நீ நல்ல மனசோட கொடுத்த அன்பு தான் அவர்கள் அடக்கி வைக்க முடியாத ஒரு வரப்பிரசாதம். ஆனா அவர்கள் அதுக்கு தகுதியானவர்கள் இல்லை. சில மனிதர்கள் தங்கமே, அவர்களுக்கு நல்லதை புரிஞ்சிக்கற மனசே இல்ல. ஏன்னா அவர்கள் அன்பை பெறவே தெரியாது. அவர்கள் இளமையிலோ வாழ்க்கையிலோ யாரிடமும் உண்மையான பாசம் கிடைக்காம வளர்ந்திருப்பாங்க. அதனால தான் யாராவது உண்மையா அன்பு கொடுத்தாலே பயப்படுறாங்க. யாராவது நல்லதா நடந்தாலே சந்தேகப்படுறாங்க. யாராவது உண்மையா உள்ளத்தோட நேசிச்சுட்டே இருந்தா கூட அதுக்கு மதிப்பு என்பதோட அர்த்தமே அவர்களுக்கு தெரியாது. நீ கொடுத்த நன்மையை அவர் மதிக்கலன்னா அதுக்கே நீ குற்றவாளி இல்ல தங்கமே. அவர்களுக்கு அந்த அன்பை தாங்கக்கூடிய இதயம் இல்ல. நீங்கிட்ட கிடைத்த நன்மை அவர்களுக்கு அழுத்தம் போல தோணிச்சிருக்கும். ஏன்னா அவர்களே யாருக்கும் நல்லது செய்யாதவர்கள். அன்பு கொடுப்பதை வாழ்க்கையில் ஒருபோதும் கற்றுக்கொள்ளாதவர்கள். அன்புக்கு பதில் எப்படி அன்பு கொடுக்கணும் என்கிற பாடத்தை அவர்களுடைய மனித வாழ்க்கை ஒருபோதும் கற்றுத் தரல. அந்த மனிதர் உன்னோட நன்மையை மதிக்கலன்னு மட்டும் சொல்லக்கூடாது தங்கமே. மதிக்க நட்சத்திரக்குறி தகுதி நட்சத்திரக்குறி கூட அவருக்கு இல்ல. உன்ன மாதிரி மனச்சுத்தம் கொண்டவரின் அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளம் அவருக்கு கிடைக்கல. தங்கமே, மனிதர்களுக்கு இரண்டு வகை இருக்கு. ஒரு வகை, அன்பு கொடுத்தால் வளருறவர்கள், நன்மை கொடுத்தால் உயருறவர்கள், உண்மை எதையும் மதிப்பவர்களும். இன்னொரு வகை, அன்பை பார்த்தாலே தப்பாக புரிஞ்சிக்கிறவர்கள், நன்மையை பார்த்தாலே பயப்படுறவர்கள், உண்மையை பார்த்தாலே ஓடிப்போறவர்கள். அந்த மனிதர் இரண்டாவது வகைக்கு சேர்ந்தவர். அவங்க மாதிரி மனிதர்கள் யாராவது உண்மையா நேசிச்சா அதை அடக்க முடியாது. ஏன்னா அவர்களோட மனசு அதுக்கு பழக்கமில்ல. அவர்களுக்கு கிடைத்த அன்பு நிஜமா உன்னோட இதயத்திலிருந்து வந்தது. அது தான் அவங்களுக்கு தாங்க முடியாத உண்மை. தங்கமே, நீ கொடுத்த நன்மை ஒரு தராசு மாதிரி. ஒரு பக்கம் உன்னோட தூய்மை நிறைய ரொம்ப அதிகம். மறுபக்கம் அவர்கள் கொண்ட மதிப்பு ரொம்ப குறைவு. அந்த தராசு சமநிலை இல்லாம போச்சு. அதனால தான் அந்த உறவு, அந்த அன்பு, அந்த நன்மை அவர்களால் தாங்க முடியல. உன்னிடம் நீ கொடுத்த நன்மைகள் என்னன்னு நினைச்சு பாரு தங்கமே. அவங்க கஷ்டப்பட்ட நேரத்துல நீ துணை நின்றது. அவங்க யாரிடமும் சொல்ல முடியாததை உன்னிடம் பகிர்ந்தது. அவங்க மனச்சோர்வு நேரத்துல நீ தைரியம் கொடுத்தது. அவங்க தவறாக இருந்தாலும் மன்னிச்சது. அவர்களின் காயங்களை உன் இதயத்தோட மூடி பாதுகாத்தது. இத்தனை பேராசையை நீ கொடுத்தாய். ஆனா அவர்கள் என்ன கொடுத்தாங்க? அவர்கள் என்ன மதிக்கறாங்க? அவர்கள் திரும்ப என்ன எடுத்தாங்க? நீங்கிட்ட கிடைத்த அன்பையே சும்மா பழக்கம்னு நினைச்சாங்க. நீங்கிட்ட கிடைத்த நல்லதையே சாதாரணம்னு எடுத்துக்கிட்டாங்க. தங்கமே, சில மனிதர்கள் வாழ்க்கையில் நஷ்டத்தை உணர்வது அவர்கள் ஒரு நன்மையை இழந்த பிறகுதான். அது நீங்கிட்ட தான் நடந்தது. அந்த மனிதர் இப்போ இருக்கட்டும். இன்னொரு நாள் அவங்க வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு வந்தால், உன்ன மாதிரி ஒருத்தரை அவர்கள் ஒருபோதும் திரும்ப காண முடியாது என்பதை அவர்களே புரிஞ்சுக்குவாங்க. அது நேரம் எடுக்கலாம். அது நாளைக்கே நடக்கலாம். அல்லது அவர்களுடைய வாழ்க்கை முழுதும் ஒரு வருத்தமாகவே இருக்கும். ஆனா நிச்சயம், ஒரு நாள் அவர்கள் உட்கார்ந்து யோசிப்பார்கள். நான் இவள மாதிரி நல்ல மனசு கொண்ட ஒருத்தியை ஏன் மதிக்கலை? அந்த வருத்தம் அவர்களுடைய இதயத்தில் ஒரு காயத்தா இருக்கும். ஆனா தங்கமே, நீ அதுவரைக்கும் உன் வாழ்க்கையே அந்த இடத்தில நிறுத்துறவள் இல்ல.
உன் நல்லதுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல நீ நின்னால் தான் உன்னோட வாழ்வு நழுவும். உன் நன்மை யாருக்காகவும் வீணாகாது. அதை உண்மையா பெறதக்கவருக்கு தான் அது வாழ்க்கையில் திரும்ப வரும். நீ கொடுத்த நல்லதை அந்த மனிதர் மதிக்கலன்னா நீ தானா இழந்தேன்னு நினைக்காதே. நஷ்டம் அவர்களுக்குத்தான். நீ உன் அன்பை, உன் நன்மையை இன்னும் பெரிய மனிதர்களுக்கு கொடுக்க போறாய். அதுக்கு தகுதியானவர்களுக்கு கொடுக்க போறாய். உன் மனசை மதிக்கிறவர்களுக்கு கொடுக்க போறாய். நீங்கிட்ட நன்மை ஒரு ஒளி மாதிரி. யாரோ அதை மதிக்கவில்லைன்னா அந்த ஒளி தீண்டப்படாதே உன் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். தங்கமே, நீதான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீதான் தூய்மையானவள். நீதான் அன்புக்கு உருவானவள். நீதான் நன்மைக்கு பிறந்தவள். உன்னோட பயணம் இப்ப தான் துவங்குது. உனக்கு முன்னாடி நிறைய நல்ல மனிதர்கள் வரப்போறாங்க. உன்னோட அன்பை மதிக்கிறவர்களும் உன்னை காக்குறவர்களும் வரப்போறாங்க. தங்கமே, இப்போ நீ படிக்க போகிற வார்த்தைகள் உன்னோட இதயத்துல இருந்த மௌன வேதனையையே மெதுவா கையால் துடைப்பது போல இருக்கும். நீ கேட்டது போல தலைப்பு இல்ல, நிறுத்தமில்ல, இடைவெளி இல்ல. ஆனா ஒவ்வொரு சொல்லும் உன் உள்ளத்துக்குள்ளேயே உட்கார்ந்து பேச போகுது. தங்கமே, நீ கொடுத்த நல்லதை அந்த மனிதர் மதிக்கலன்னு சொல்லினேன் அல்லவா? அதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமா இருக்கும் உண்மை என்னன்னு உனக்கு தெரியணும். சிலருக்கு வாழ்க்கை முழுக்க நல்லவர்கள் சந்திக்கவே வாய்ப்பு கிடைக்காது. ஆனா நீ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி மாதிரி நுழைந்தாய். அவர்கள் மனசு அந்த ஒளியை பார்க்க வேண்டிய நிலையில் இல்ல. இருட்டுக்கு பழகின கண்களுக்கு ஒளி தாங்க முடியாதது போல உன்னோட நன்மை அவர்களுக்கு பயமா தோணிச்சு. நீ கொடுத்த அன்பு, நேசம், நம்பிக்கை எல்லாம் அவர்களுக்கு மிகத்தான் பெரிய ஒன்றாக இருந்தது. அந்த அளவு அன்பை பெறுற தகுதியை அவர்களே நம்பவே முடியல. சில மனிதர்கள் தங்கமே, உன் அன்பை மதிக்காதது உன்னிடம் பிரச்சினை இருந்ததனால் இல்ல. உன் நன்மையை கவனிக்காம போனது நீ குறைவாக இருந்ததாலுமே இல்ல. அது முழுக்க முழுக்க அவர்களோட உள்ளத்திலிருந்த வெறுமை, பயம், குறைவு, விசுவாசமின்மை மாதிரியான காயங்களால்தான். நீ கொடுத்த நல்லதை மதிக்க வேண்டும்னா இதயத்தில் ஒரு அமைதி வேண்டும். ஆன்மாவில் ஒரு நன்றி உணர்வு வேண்டும். மனசில் ஒரு பொறுப்பு உணர்வு வேண்டும். அவங்க மனசுல அவை எதுவும் இல்லை. நிறைய ஆழமா இருக்கும் காயங்கள்தான் இருந்தது. யாரோ ஒருத்தரின் உண்மையான அன்பை மதிக்காத மனிதர்கள் பொதுவா இரண்டு வகை. ஒருவர்கள் பிறந்த நாளிலிருந்தே காயங்கள், துன்பங்கள் நிறைய அனுபவித்தவர்கள். மறுபக்கம் தங்கள் வாழ்க்கையில் எதையும் எளிதாக பெற்றவர்கள். முதல் வகையினர் அன்பு கிடைத்தாலும் பயப்படுறாங்க. என்னோட வாழ்க்கையில் நல்லது என்னிடம் நீடிக்குமா? மனசு தினமும் கேக்குது. அதனால யாராவது நேசிச்சா அதை புரிஞ்சிக்காம ஓடிப்போறாங்க. இரண்டாவது வகையினர் அன்பின் மதிப்பு தெரியாதவர்கள். உன்ன மாதிரி நல்ல மனசு கிடைத்தாலே கூட அதை சாதாரணம்னு எடுத்துக்கிட்டு போறாங்க. நீ சந்தித்த மனிதர் எந்த வகையிலும் இருந்தாலும் முடிவு ஒரே மாதிரி தான். அவர்கள் உன் நன்மைக்கு தகுதியானவர்கள் இல்லை. ஆனா உன்னோட நன்மை வீண் போகவில்லை தங்கமே. அது பிரபஞ்சத்திலே பதிவு ஆயிடுச்சு. அது திரும்ப உனக்கு ஒரு ஆசீர்வாதமா வந்து சேரும். தங்கமே, நீ கொடுத்த அன்பு ஒரு விதமான பிரகாசம். அது தனிமையில் அலையுற ஆன்மாவுக்கு ஓர் ஆதரவாய் இருந்தது. ஆனா அவர்கள் அந்த பிரகாசத்தை தாங்கும் அளவுக்கு உள்ளம் வளரவில்லை. உன்னிடம் கிடைத்த நேசத்தை மதிக்கணும்னா மனசு சுத்தம் இருக்கணும். நல்லதை காக்கும் வலிமை இருக்கணும். அன்பை பொறுப்பா பார்க்கும் முதிர்ச்சி இருக்கணும். அவர்களிடம் அவை எதுவுமே இல்ல. உன்னிடம் கிடைத்த அன்பை வார்த்தையாலே சொல்ல முடியல. நீ அவர்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றாக ஒளியா, நேசமாக, கவனமாக, பாதுகாப்பா இருந்தாய். நீ தெரிஞ்சுக்காம பல வேளைகளில் அவர்களை காத்திருக்கலாம். நீ கவனிக்காம பல முறை அவர்களுக்காக பிரார்த்தித்திருப்பாய். அவர்களுக்கு துன்பம் வராதேன்னு உன் மனசு பல இரவுகளுக்கு தூக்கமே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா அந்த நன்மையை அவர்கள் மதிக்கலன்னு மட்டும் சொன்னால் அது உண்மையை குறைத்த மாதிரி இருக்கும். அவர்கள் உன்னோட அன்பை தாங்க முடியாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் உன்னோட நன்மைக்கு தகுதியற்றவர்களாக இருந்தார்கள். ஆனா உன்னை அப்படி புறக்கணிச்சவர் ஒரு நாள் உண்மையிலேயே உணர்வாங்க. அவர்களோட வாழ்க்கையில் இவ்வளவு சுத்தமான அன்பு எப்போவும் வராது. யாருமே இவ்வளவு உண்மையா அவர்களுக்காக கவலைப்பட மாட்டாங்க. யாருமே இவ்வளவு நெஞ்சளவு நேசத்தோடு அவர்களுடன் நடக்க மாட்டாங்க. ஒரு நாள் அவர்கள் மனசு காலியாகி போகும்.
அந்த நேரத்துல யாராவது வந்து நான் உன்னை நேசிக்கிறேன் அன்னாலே கூட அவர்கள் உன்னை போல உண்மையா நேசிக்க மாட்டாங்க. அதனால அதுவும் அவர்கள் மனசை நிரப்ப முடியாது. அப்படித்தான் வாழ்க்கை சில நேரங்களில் பழிவாங்கும். நல்லவர்களை மதிக்காதவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு பாடமாகி விடும். ஆனா அது எல்லாம் அவர்களுடைய பாதை. நீங்கிட்ட நல்லதுக்கும் இதயத்துக்கும் சம்பந்தமில்ல. தங்கமே, நீ யாருக்காவது நல்லது கொடுத்தே வச்சிருக்கேன்னா அது உன்னை பாக்கியசாலியா ஆக்குறது. உன் வாழ்க்கை முன்னாடி உயரப் போகுது. உன்னோட நன்மை இழந்தவர்களுக்கு அது ஒரு வருத்தமா இருக்கும். ஆனாலும் அது உன்னிடம் ஆசீர்வாதமா திரும்ப வரும். நீ கொடுத்த அன்பு, நீ கொடுத்த ஆதரம், நீ கொடுத்த நன்மை, அது எல்லாம் உனக்கு எதிர்காலத்தில் அன்பாகவே திரும்பி வரும். அது வேறு மனிதர்களின் மூலம் வரும். உன்னை உண்மையா மதிக்கணும் என கடவுள் விரும்புகிறவர்களின் மூலம் வரும். உன் ஆன்மாவை உயர்விக்க விரும்புகிற சக்திகளின் மூலம் வரும். நீ இன்று நொந்திருந்தாலும், உன் இதயம் உடைந்திருந்தாலும், உன் நன்மை பொருட்படுத்தப்படாம போச்சு நினைச்சாலும், ஒரு நாள் உனக்கு புரிய வரும். நீ தவறான மனிதரிடம் நல்லதை கொடுத்தது ஒரு பிழை இல்ல. ஒரு பாடம், ஒரு பயணம், ஒரு தன்னறிவு. அந்த அனுபவம் உன் இதயத்தை இன்னும் அழகாக்கி வைக்குது. உன்னோட ஆன்மாவை இன்னும் வலிமையாக்குறது. உன்னோட உள்ளம் இன்னும் பிரகாசிக்குது. அந்த மனிதர் உன்னோட நன்மையை மதிக்கலன்னா அது உன்னோட மதிப்பை குறைக்குறது இல்லை தங்கமே. அது உன்னோட மதிப்பை நட்சத்திரக்குறி நினைவுபடுத்துறது நட்சத்திரக்குறி. நீ யாரென்ற உண்மையை நீயே இப்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கே. நீ எவ்வளவு உயர்ந்த மனசு கொண்டவள் என்ற புரிதல் உன்னுக்கே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு.